Hi guys, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரிப்டோகிராஃபியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அண்டு அந்த ஒவ்வொரு டைப்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு கிரிப்டோகிராஃபியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஸோ கிரிப்டோகிராஃபியில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி, அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அண்டு ஹேஷ் ஃபங்க்ஷன். மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபினா என்ன? ஸோ இந்த சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சென்டர் வந்து ரிசீவருக்கு ஒரு ஃபைல்ஸை வந்து சென்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து அந்த ஃபைலை வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க, ரைட்டா? ஸோ அப்படி என்கிரிப்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட் கீ தெரிஞ்சால் மட்டும்தான் ரிசீவர் வந்து அந்த ஃபைலை டீக்ரிப்ட் பண்ணி படிக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு கீயை யூஸ் பண்ணி ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நம்ம சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ்னால், அந்த கீ யார் யார்கிட்ட இருக்கோ, ஐ மீன் அந்த பாஸ்வேர்டு வந்து யார் யாருக்கு தெரியுமோ எல்லாருமே அந்த ஃபைல் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அப்புறமா காலப்போக்கில் என்ன பண்ணாங்கன்னா இதை ஓவர் கம் பண்ணி அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு கொண்டு வந்தாங்க. ஓகே, இந்த அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நான் வந்து என்னுடைய விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து காலி லினக்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா ரிசீவர் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டரியில் இருக்கேன். அண்ட் என்னோடய பேஸ் மிஷினில் வந்து பார்த்தோம்னா சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டரியில் இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். எக்கோ secret.txt, எக்கோ சீக்ரெட், இதை வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். ஸோ கேட் ஹாய். ஓகே, இப்போ இந்த ஃபைலை கேட் பண்ணி பார்த்தோம்னா சீக்ரெட்னு வருது. ஓகே, ஸோ நான் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை வந்து நான் என்கிரிப்ட் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன்னா, நான் வந்து ஓப்பன் எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் எஸ்எஸ்எல். ஸோ இப்போ ஓப்பன் எஸ்எஸ்எல்ல எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் டபுள் டேப் கொடுத்து கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறது என்னன்னா AES 256 CBC இந்த அல்காரிதம், இதை தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ கிளியர் பண்ணிவிட்டு ஓப்பன் எஸ்எஸ்எல் AES 256 CBC. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஒரு இன்புட் ஃபைல் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எந்த ஃபைலை வந்து என்கிரிப்ட் பண்ண போகிறோம், இந்த ஹாய் அப்படின்ற ஃபைல் தானே. ஸோ இந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு அவுட்னா அவுட்புட் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அவுட்புட் ஃபைலுக்கு நான் ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன், encrypt.txt, enc.txtன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்டு வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். எகைன் பாஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். வந்து பார்த்தோம்னா நமக்கு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், enc.txtன்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் வந்து வந்துருச்சு. ஸோ கேட் enc.txt இது நம்ம கேட் பண்ணி பார்த்தோம்னா சால்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்கிரிப்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலையும் அண்டு நம்ம கொடுத்த இந்த அல்காரிதத்தையும் அண்டு பாஸ்வேர்டையும் நம்ம வந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறோம். அப்படி ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறப்ப ரிசீவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஸோ இவங்க வந்து எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க, AES 256 CBC இந்த அல்காரிதத்தையும் அண்டு பாஸ்வேர்டு வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கரெக்டாக போட்டால் மட்டும்தான் இந்த ஃபைல் வந்து என்கிரிப்ட் ஆகும், ஆர்எல்ஸ் என்கிரிப்ட் ஆகாது. ஸோ இதை தான் நம்ம வந்து சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா பைத்தான் 3 சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைல் வந்து நான் வந்து ரிசீவருக்கு அனுப்புகிறேன். ஸோ http wget 192.168.43.244 port 8000ல
enc.txt ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ரிசீவர் வந்து அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டார். ஓகே. ஸோ இப்போ அந்த cat enc.txt அப்படின்னு சொல்லி அவர் கேட் பண்ணி பார்க்குறாரு. பட் அவரால் படிக்க முடியல. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இப்போ சென்டர் வந்து அந்த என்கிரிப்ட் ஃபைல் அனுப்புகிறாருல்ல, அப்படி அனுப்பும்போது அது கூடயே அந்த அல்காரிதம் அண்ட் பாஸ்வேர்டையும் சேர்த்து அனுப்பியிருப்பார். ஓகே. ஸோ இப்போ அவர் சொல்லியிருக்காரு, இப்போ ஆப்வியஸாக இப்போ வந்து ரிசீவருக்கு அது என்ன அல்காரிதம் சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஸோ ஓப்பன் எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணியிருக்காங்க, AES 256 CBC -D, Dனா decode. ஓகே. ஸோ இன்புட் ஃபைல் என்னது enc.txt, அவுட்புட் ஸோ அவுட்புட் வந்து decrypt.txt சொல்லி கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து பாஸ், இதெல்லாம் நம்ம கொடுத்தோம். ஸோ இப்போ நம்ம கேட் பண்ணி பார்ப்போமா, கேட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட் ஹாய் பார்த்தீங்களா, நம்ம இங்கே ஹாய்ன்றதை நம்ம என்கிரிப்ட் பண்ணி ரிசீவருக்கு அனுப்பணும். அண்டு இதோட நம்ம பாஸ்வேர்டு வந்து ரிசீவர்கிட்ட சொல்லிட்டோம், என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியும் நம்ம ரிசீவர்கிட்ட சொல்லிட்டோம். ரிசீவர் நம்ம சொன்ன அல்காரிதம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சுட்டு அந்த ஃபைலை டீக்ரிப்ட் பண்ணுறாரு. அப்படி டீக்ரிப்ட் பண்ணுறப்ப அந்த ஃபைலை கேட் பண்ணோடனே கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் கைஸ் சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சென்டர் வந்து ஒரு ஃபைலை என்கிரிப்ட் பண்ணி ரிசீவருக்கு அனுப்புனார்னா, ரிசீவர் வந்து சென்டர் என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்காரோ அந்த பாஸ்வேர்டு மூலிமா இந்த ஃபைலை வந்து டீக்ரிப்ட் பண்ணி படிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபியில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னதுன்னா இந்த கீ ஷேரிங் தான். ஸோ இப்போ இந்த கீ வந்து ரிசீவருக்கு தெரிஞ்சதுனால ரிசீவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து இந்த ஃபைல் வந்து ரீட் பண்ணுறாரு. அரல்ஸ் ரிசீவர் சைட்லேருந்தோ அப்படி இல்லைனா சென்டர் சைட்லேருந்தோ இதோட அல்காரிதம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து லீக் ஆச்சுன்னா யார் வேணாலும் இந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபின்னா ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ ரிசீவர் சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கீ வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. சென்டர் சைடு இல்லை கைஸ், ரிசீவர் சைடு. ஓகே. ரிசீவர் சைட்லேருந்து ஒரு கீ வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அந்த கீ ஜென்ரேட் பண்ணுறப்ப அந்த கீயிலேருந்து இப்போ நார்மலாக ஒரு கீ வந்து ஜென்ரேட் பண்ணுறப்ப ப்ரைவேட் கீ பப்ளிக் கீன்னு சொல்லி இருக்கும். அதில் இருக்க அந்த பப்ளிக் கீயை மட்டும் தனியாக பிரித்து அந்த பப்ளிக் கீயை வந்து சென்டருக்கு அனுப்புவாங்க. ஓகேவா. ஸோ சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி அவர் அனுப்ப வேண்டிய ஃபைலை வந்து என்கிரிப்ட் பண்ணி ரிட்டன் ரிசீவருக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ ரிசீவர் அந்த மீதி இருக்க ப்ரைவேட் கீ இருக்கும் இல்லையா, அந்த ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும். அதை தவிர நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஃபைலை வந்து நம்மளால் டீக்ரிப்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் அசிமெட்ரிக் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இவங்க பப்ளிக் கீயை மட்டும் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அந்த பப்ளிக் கீயை மட்டும் வச்சுக்கிட்டு ஃபைலை மட்டும் என்கிரிப்ட் பண்ணி ரிசீவருக்கு அனுப்புகிறப்ப ரிசீவர் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இருக்க அந்த ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி ஃபைலை என்கிரிப்ட் பண்ணுவார். ஸோ இதுக்கு தான் கைஸ் அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ நாங்கள் இதையும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்போம். எக்கோ subscribe ஓகே. இப்போ வந்து ஒரு ப்ராக்ஸி அப்படின்ட்டு ஒரு ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ கேட் ப்ராக்ஸி. ஸோ ஓகே, அதில் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை வந்து நான் வந்து ரிசீவருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். அதுவும் அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி மெத்தட் யூஸ் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அனுப்புகிறப்ப என்ன, இப்போ நார்மலாக நம்ம வந்து சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அனுப்புவோம், அவங்க எகைன் அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அதை ரீட் பண்ணி பார்ப்பாங்க. இதுதானே சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி. ஸோ இப்போ நம்ம அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, நான் வந்து ரிசீவர்கிட்ட சொல்லுவேன் இது மாதிரி ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறப்ப ரிசீவர் என்ன பண்ணுவார், ஒரு கீ வந்து ஜென்ரேட் பண்ணுவார். ஸோ அதுக்கு நான் வந்து ஓப்பன் எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் எஸ்எஸ்எல் gen RSA
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு RSA கீ வந்து ஜென்ரேட் பண்ணுவார். அவுட்புட் வந்து key.perm அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு கீ வந்து கிடச்சிருக்கு, அது ப்ரைவேட்டில் இருக்குது, அது ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரிசீவர் என்ன பண்ண போகிறாருன்னா இந்த கீயிலேருந்து பப்ளிக் கீயை மட்டும் தனியாக பிரிக்கிறாரு. ஸோ அது எப்படி இதில் இருக்க பப்ளிக் கீயை மட்டும் தனியாக பிரிக்கிறாங்கன்னா ஓப்பன் SSL RSA input ஃபைல் என்னது key.perm சொல்லி கொடுத்தோமா? ஓகே, key.perm -pubout puboutனா பப்ளிக் கீயோட அவுட்புட் ஃபைல். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு அவுட்புட் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ -out என்ன கொடுக்குறேன்னா pub.perm அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த key.permலேருந்து அதோட பப்ளிக் கீ மட்டும் நமக்கு தனியாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை வந்து சென்டருக்கு அனுப்புகிறேன். எனக்கு இந்த ஃபைல் கீ மூலிமா எனக்கு இந்த ஃபைலை வந்து என்கிரிப்ட் பண்ணி எனக்கு ரிட்டன் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை வந்து நான் இவருக்கு அனுப்புகிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். wget 192.168.43.183 நினைக்கிறேன் :8000/pub.perm. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் சைட்லேருந்து தனியாக இந்த கீழேருந்து தனியாக பிரித்த அந்த பப்ளிக் கீ மட்டும் ரிசீவருக்கு அனுப்பியாச்சு. ஓகே, சாரி, சென்டருக்கு அனுப்பியாச்சு. ஓகே, ஸோ இப்போ சென்டர் என்ன பண்ணுவார்னா இந்த கீயை யூஸ் பண்ணி இந்த ஃபைலை வந்து என்கிரிப்ட் பண்ணுவார். அது எப்படி பண்ணுவார்னா ஓப்பன் SSL RSA UTL நம்ம என்கிரிப்ட் தானே பண்ணுறோம் -encrypt and -inkey. ஸோ இன்கீன்னு சொல்லி கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும் pub.perm, ஏன்னா இதானே அந்த இன்புட் கீ. pub -bubin இன்புட் வந்து என்னது, இன்புட் ஃபைல் நேம் என்னது, ப்ராக்ஸி அண்ட் அவுட்புட் என்னது, அவுட்புட் வந்து என்னன்னு சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி என்கிரிப்ட், அதே மாதிரி enc.txt கொடுக்குறேன், encrypt.txt சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா cat enc.txt. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு கேட் ஆகிருக்கு, ஏன்னா இதில் நம்ம எந்த பாஸ்வேர்டும் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபியில் வந்து பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த பாஸ்வேர்டு யார்ட்ட இருக்கோ அவங்க வந்து இந்த ஃபைலில் வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அசிமெட்ரிக் கீ எப்படி நம்ம இந்த கீயை யூஸ் பண்ணி தானே நம்ம பண்ணியிருக்கோம். ரிசீவர் சைட்லேருந்து வந்தால் அந்த பப்ளிக் கீ யூஸ் பண்ணி தான் நம்ம என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைலை நம்ம இப்போ யார் நினைச்சாலும் இதை படிக்க முடியாது. இந்த ப்ரைவேட் கீ உள்ளவங்க மட்டும்தான் இந்த ஃபைலை வந்து படிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அனுப்பிச்சுட்ட அந்த பப்ளிக் கீ யூஸ் பண்ணி நான் வந்து ஃபைலை என்கிரிப்ட் பண்ணிட்டேன். அந்த என்கிரிப்ட் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிங்க, அந்த என்கிரிப்ட் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபைலை எகைன் வந்து ரிசீவருக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, wget 192.168.43.244 port 8000/enc.txt. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம என்கிரிப்ட் பண்ண ஃபைல் வந்து ரிசீவருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ரிசீவர் என்ன பண்ணுவார்னா இந்த ப்ரைவேட் கீ இருக்குது இல்லையா, இந்த ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி இந்த ஃபைலை வந்து இப்போ டீக்ரிப்ட் பண்ணுவார். ஸோ அது எப்படி பண்ணுவார்னா ஓப்பன் SSL RSA UTL நம்ம டீக்ரிப்ட் தானே பண்ணுறோம் -decrypt இன்கின்றது நம்ம அந்த ப்ரைவேட் கீ, இந்த கீ இருக்கு இல்லையா, லாக் போட்டுருக்கு இல்லையா, இந்த கீயோட நேம் கொடுக்கணும். ஸோ இன்கீ என்னது key.perm. ஓகேவா? ஸோ இன்புட் என்னது enc.txt தானே. ஸோ அவுட்புட் வந்து பார்த்தோம்னா decrypt.txt சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ கேட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம கொடுத்த அந்த ஃபைலை வந்து கேட் பண்ணி பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேயே நம்ம அதானே கொடுத்தோம், ப்ராக்ஸியில் வந்து சப்ஸ்கிரைப் தானே கொடுத்தோம், கேட் ப்ராக்ஸி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ 1 or 2 times நல்லா பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபினா ஒரு கீயை யூஸ் பண்ணி ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னதுன்னா கீ ஷேரிங் தான். அதில் அந்த கீ வந்து யார்கிட்ட இருக்கோ எல்லோரும், ஸோ இப்போ ஆப்வியஸாக நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி தான், நம்மளோட பாஸ்வேர்டு யாராவது தெரியுமோ அவங்க எல்லோரும் நம்ம ஃபோன் அன்லாக் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா, அது மாதிரி தான் அந்த கீ யார்கிட்ட இருக்கோ எல்லோரும் அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மெத்தடை ஓவர் கம் பண்ணிவிட்டு அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி வந்து கொண்டு வந்தாங்க. அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கீ ரிசீவர் சைட்லேருந்து ஒரு கீ ஜென்ரேட் பண்ணி அந்த கீயில் இருக்க பப்ளிக் கீயை மட்டும் சென்டருக்கு அனுப்பி சென்டர் வந்து அந்த பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி அந்த ஃபைலை என்கிரிப்ட் பண்ணி எகைன் வந்து ரிசீவருக்கு அனுப்புவார். ரிசீவர் வந்து என்னதுன்னா மீதி இருக்கிற அந்த ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்து டீக்ரிப்ட் பண்ணுவார். ஸோ இதுக்கு பேர் தான் கைஸ் அசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த கீயும் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போனா வர மோஸ்ட் ஆஃப் த நம்ம பாஸ்வேர்ட் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் நம்ம லினக்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ETC ஷேடோ ஃபைலை கேட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நம்ம ரூட் பாஸ்வேர்டு ஒரு ஹேஷ் மெத்தடில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம லினக்ஸ் மட்டும் எடுத்துக்க முடியாது கைஸ். இப்போ இருக்கிற நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணணுன்ற அவசியம் நமக்கு இல்லை, நீட் இல்லை, தேவையில்லை சொல்லப்போனால். ஸோ மெயினாக நமக்கு தெரிய வேண்டியது என்னதுன்னா சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபினா என்ன அண்ட் அசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபினா என்ன, இது மட்டும் தான் நமக்கு மெயினாக தெரியணும். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்லாம் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் சிமெட்ரிக் கீ அண்ட் அசிமெட்ரிக் கீன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நான் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டினேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எகைன் ஒன்ஸ் நீங்கள் திரும்பி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபி வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.